பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து தமிழ் திரைப்படங்கள்லேயே வந்து நம்பர் 1 வசூல் அப்படிங்கிற நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. ஆமாங்க, இந்த படம் தான் வந்து இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷனில் நம்பர் 1 இருக்குது. நம்பர் 2ல் வந்து விக்ரம் இருக்குது. அப்புறம் 2.0 என்ன, அதை ஏன் நீ சேர்க்கல அப்படின்னு சில பேர் இப்போவே என் மேலே கோவப்பட்டிருப்பீங்க. அந்த 2.0 படத்தை ஏன் நான் சேர்க்கல, ஏன் வந்து பொன்னியின் செல்வன் 480 கோடியிலேயே வந்து நான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தோட நேற்று 16வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். காந்தாரா அப்படிங்கிற படம் வந்து தமிழ்நாட்டில், அப்புறம் தெலுங்கில், அப்புறம் வந்து ஹிந்தியில் இப்போ ரீசெண்டாக டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படம் வந்து தமிழில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா. இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டி வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று இந்த படத்தோட வசூல் மொத்தம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காந்தாரா அப்படிங்கிற இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படம் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வெறும் கன்னடத்தில் மட்டும் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் ஒரு 3 கோடி கலெக்ஷன் ஆச்சு. பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே அது 6 கோடியாக மாறிச்சு. முதல் நாளை விட 2வது நாள், 2வது நாளோட 3வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகும் போது இந்த படத்தை வேறு லாங்குவேஜில் ரிவ்யூ பண்ணக்கூடியவங்களும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறையா ஃபேன்ஸ் வந்து எங்கள் லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர், அதாவது இந்த பேனர் அந்த ஹோம்பல் அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து கேட்டு, அதான் கேஜிஎஃப் படம் கூட எடுத்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க அது உடனே அந்த ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி உடனே வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு வந்து தெலுங்கும் ஹிந்தியும் வந்து ரிலீஸ் ஆச்சு. சனிக்கிழமை வந்து தமிழில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 லாங்குவேஜோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படம் வெறும் 16 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா டே 17 4 கோடியே 50 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 87 கோடியே 50 லட்சம் வந்து டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடியே 60 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 8 கோடியே 70 லட்சம். தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க 3வது நாள். ஸோ ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறது 25 லட்சம், 2வது நாள் அப்படியே 10 மடங்கு 2.5 கோடி. அப்புறம் அந்த 10 மடங்குலேருந்து அதை வந்து 2 மடங்கு 5 கோடி. இப்போ 3வது நாள் கலெக்ஷன் மொத்தமாக 7 கோடியே 75 லட்சம் வந்து இந்த படம் வந்து தெலுங்கில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழில் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் நீங்கள் சக்கப்போடு போட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமாகவே 100 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இருந்தாலும் 75 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ டோட்டலாக 1.25 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 கோடியே 25 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் 14.5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 14 கோடியே 50 லட்சம். அதுக்கடுத்ததான் டோட்டலாக இதுவரையும் வேர்ல்டு வைடு 116 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, ரொம்ப கம்மியாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த படம் தான். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தோட வியாபாரம் அப்படிங்கிறது பேன் இந்தியா வியாபாரமாக இருக்குது. அதுக்கடுத்ததான் பொன்னியின் செல்வன் படத்தோட டே 17 கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வந்து 7 கோடியே 80 லட்சம் நேற்று மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 210 கோடியே 60 லட்சம் வந்து இந்த படம் தமிழ்நாடு முழுக்க 16 நாளில் கலெக்ட் பண்ணப்பட்ட படம். ஸோ விக்ரமும் பொன்னியின் செல்வனும் வந்து தான் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பாகுபலி 2 ரெக்கார்டை, அதுவும் ஒரு தெலுங்கு டப்பிங் படம் வந்து இங்கே பண்ண கலெக்ஷனை 151 கோடியை வந்து ரொம்ப வருஷமாக பிரேக் பண்ண முடியாமல் நிறைய ஹீரோக்கள் திணறிக்கிட்டு இருக்கும்போது விக்ரமும் பொன்னியின் செல்வனும் தான் அதை வந்து பிரேக் பண்ணுற ஒரு நிலைமை இருந்திருக்கு. அதுவும் கம்பேக் அடுத்து உடனே வந்து இப்படி ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு பொன்னியின் செல்வன் இந்தளவுக்கு வெற்றி பெற்றது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று யாரோ கேட்டாங்க, நீ கமல் ஃபேன்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்ட, இன்றைக்கி வந்து கமல் ரசிக்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்ட, நேற்று விக்ரமோட வெற்றியை வந்து யூனிக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வன் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நான் ஆரம்பத்துலேருந்து பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றியை ரொம்ப கொண்டாடி ரொம்ப ரசித்து இந்த வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ விக்ரமோட வெற்றிக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விக்ரமோட வெற்றி யூனிக்னு சொல்லியிருந்தேன். ஆனாலுமே கமல் சார் நேற்று கூட பிக் பாஸில் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
தமிழ் சினிமாவில் எந்த படம் ஜெயித்தாலுமே அது எனக்கான வெற்றியாக நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை அவர் படமாக்கணும்னு நினச்சாரு. இந்த படத்தில் அவரோட பங்களிப்பும் இருக்குது. ஸோ நிறையா கரெக்ஷன்ஸ் அவரே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து வேறு படம் கிடையாது. ஸோ இதுவும் கமல் சார் படம் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப என்னோட ஃபேவரட் டைரக்டர் மணிரத்னம் சார் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டராக மாறி இருக்காருங்கும் போது நான் எப்படிங்க வந்து ஒரு ஃபேவரட்டிசம் பார்த்து அந்த படத்தை வந்து மட்டை தட்டுவேன். ஸோ அது கிடையாது. விக்ரம் படத்துக்கு வந்த அந்த யூனிக்கான வெற்றி அப்படிங்கிறது அது தனி. ஸோ அதுதான் நேற்று வந்து விளக்குனேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் 23 கோடியே 80 லட்சம் வந்து கேரளாவில் இதுவரை டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வந்து 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 17 கோடியே 90 லட்சம் வந்து தெலுங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக. கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று மட்டும் 70 லட்சம். ஸோ டோட்டலாக 28 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 37 கோடியே 70 லட்சம் வந்து டோட்டலாக ஹிந்தியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 9 கோடியே 5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 318 கோடி டோட்டலாக இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடியே 20 லட்சம். ஸோ 172.2 கோடி, அதாவது 172 கோடியே 20 லட்சம். இதில் ஏதோ ஒன்று நான் அப்பப்போ கோடிங்கிற இடத்துல லட்சத்தை சொல்லிடுறேன், லட்சங்கிற இடத்துல கோடியை சொல்லிடுறேன். அதுக்காக நம்மளை வந்து கலாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 14.7 கோடி, அதாவது 14 கோடியே 70 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 480 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 480 கோடி கலெக்ட் பண்ண படம் வந்து நம்பர் 1. 470 கோடி 460 கோடி கலெக்ட் பண்ண விக்ரம் நம்பர் 2. அப்போ 800 கோடி 700 கோடி கலெக்ட் பண்ண 2.0 ஏன்ப்பா நம்பர் 1 இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குற அந்த கேள்வி எனக்கு புரியுது. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம இப்போ வருவோம். சரி, பொன்னியின் செல்வன் வந்து ஒரு 480 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, நீ நம்பர் 1 சொல்கிற. ஆனால் 2.0 தானே நம்பர் 1, அதுதானே வந்து 800 கோடி 700 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படம். அதை மட்டும் ஏன் நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பொன்னியின் செல்வன் வந்து தமிழ்லேயே எடுத்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட படம், ஓகேவா? அதே மாதிரியே விக்ரமும் அப்படி தான், தமிழ்லேயே மேக் பண்ணி தமிழ்லேயே வந்து எல்லா டைலாக்லாம் வந்து பேச வச்சு அங்கே போய் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாய் அசைகிறதுலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் 2.0 அப்படிங்கிற இந்த படம் வந்து மோஸ்ட் ஆஃப் சீன்ஸு வந்து நிறையா வந்து படமே வந்து முழுக்க ஒரு 70% வந்து ஹிந்தியில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் தான் வந்து அக்ஷய்குமார் பேசுகிற டைலாகு, சில டைலாகு ரஜினி சார் பேசுகிற டைலாக் கூட வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ தமிழில் அதுக்காக சில ரஜினி சாருக்காக மட்டும் சில சீன்ஸ்லாம் வந்து தமிழில் மறுபடியும் வந்து அதை வந்து பேசினாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து மேக் பண்ணாங்க. ஸோ இதை சங்கர் சாரே சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆஸ் அ மேக்கிங்காக இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹிந்தியில் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது 260 கோடி. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலும் பார்த்துக்கோங்க, 257 கோடி இந்த படத்தோட ஹிந்தி வியாபாரம். சரி, இதுக்கு முன்னாடி ரஜினி சாருக்கு ஹிந்தியில் இவ்வளோ பெரிய வியாபாரம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வர வேறு எந்த நடிகர்களுக்குமே அந்த பிஸ்னஸ் இல்லை. ஸோ அந்த பிஸ்னஸ் ஆனதுக்கு காரணம் அக்ஷய்குமார். ஸோ அந்த டைமில் அக்ஷய்குமார் அப்படிங்கிறவர் பயங்கர பீக்கில் அவர் நடித்தாலே ஒரு 200 கோடி 250 கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது பயங்கர பிரம்மாண்டமான படம், பயங்கரமாக ஒரு வித்தியாசமான ஒரு கதையில் ஒரு ஈவில் மாதிரி வராரு, ஒரு பேர்டுலாம் வருது, ஒரு செல்ஃபோன்லாம் பறக்குது. இதில் வந்து அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு. அக்ஷய்குமாரோட போஸ்டர் தான் ஹிந்தியில் மெயினாகவே போட்டு அதில் தான் வந்து ப்ரொமோஷனே பண்ணாங்க. ரஜினி சார் ஃபோட்டோ வந்து சைடில் சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஹிந்தி ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது, தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஹிந்தியில் இருக்கிற வியாபாரத்தை ரஜினி சாருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 33 கோடி வந்து கபாலிக்கு ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பெரிய வியாபாரம் வேறு எந்த நடிகர்களாலுமே ஒரு 50 கோடிக்கு மேலாம் எடுக்க முடியாது ஹிந்தியில் தமிழ் நடிகர்களால். மேபி இனிமேல் வரக்கூடிய படங்கள் வேணால் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆசையும். ஆனால் இந்த 2.0 அப்படிங்கிற இந்த வெற்றி
அப்படிங்கிறது தமிழில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனோட விக்ரமோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ்லேயே மோஸ்ட்லி டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 2.0 இன்டர்நேஷ்னல், அதாவது பேன் இந்தியா ஃபில்மாக கொண்டு போயிட்டேன். அதை வந்து நான் வந்து அந்த தமிழ் படம்னு சொல்லி சுருக்கி இதுக்குள்ளே வைக்க விரும்பலை. அதனால் தமிழ் ஃபிலிம்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பொன்னியின் செல்வன் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதில் மேபி நீங்கள் ரஜினி சார் ஃபேனாக இருந்தால் கூட சில பேர் ஏற்றுப்பாங்க. ஆமாம்ப்பா, இந்த படம் ஒரு ஹிந்தி படம் தான், நான் ஒத்துக்கிறேன். ரஜினி சாருக்கு வந்து அந்த பக்கம் அவ்வளோ பெரிய வியாபாரம் இல்லைனாலுமே அக்ஷய்குமார்னால தான் ஓரளவுக்கு வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கமல் சார் நடிச்சிருந்தாலுமே இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் தான் பேசி ஆகணும். ஸோ ரஜினி சார் நடிச்சிட்டார் அதனால் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ ஒரு 30 கோடி வியாபாரம் ஆன ஒருத்தருக்கு அடுத்த படமே 250 கோடி வியாபாரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரம் வச்சுருக்க நடிகரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதில் நடிக்க வச்சாங்க. ஸோ அந்த படத்தோட கதையே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ கூட யாரையாவது கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவுக்கு வந்து, அதாவது 2 பேருமே தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து அக்ஷய்குமார், இவர் ஏன் நடுவில் வந்து இதை கெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சங்கரே அப்படி தான் வந்து அந்த படத்துக்கு வந்து வேலை பார்த்துருப்பாரு. ஸோ இதை வந்து அக்ஷய்குமார் படம்னுலாம் நான் வந்து சொல்ல வரல, ரஜினி சார் படம் தான். ஆனால் இது ஒரு தமிழ் படம் மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. மேபி நிறைய பேர் என்னை திட்டலாம், ஆனால் நான் சொன்ன பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேக்ட்டு. ஸோ தமிழ்லே வந்து அதாவது தமிழில் எடுத்து மேக் பண்ணி வேறு லாங்குவேஜில் டப் பண்ணி விட்ற படத்துக்கும் ஹிந்தியில் மேக் பண்ணி மோஸ்ட் ஆஃப் சீன்ஸை வந்து ஹிந்தியில் மேக் பண்ணி ஸோ வேறு லாங்குவேஜில் டப் பண்ணி இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணுறது, அப்படி வந்து வியாபாரம் எடுத்த படத்தை தான் நான் ஹிந்தி படம் 2.0 குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இதை நான் மட்டும் சொல்லலை, நிறைய ட்ராக்கர்ஸுமே இதை தான் சொல்கிறாங்க. நிறையா ப்ரொடியூசர்ஸுமே வந்து 2.0 ஹிந்தி படமாக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இல்லை என்ன ஏதாவது திட்டணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ எல்லாமே இன்னும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.